வணக்கம் மக்களே. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ நான் உங்களுக்கு ஒரு வீடியோ காட்ட போகிறேன். அந்த வீடியோவை முழுசாக பார்த்துட்டு வாங்க. நிறைய பேர் என்ன நினைப்பீங்க, சுடுகாட்டில் ஏதோ ஒரு பூஜை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நினைப்பீங்க. சில பேர் பில்லி சுனி ஏவல் ஏதோ பண்ணுறாங்களோ அப்படின்னு நினைப்பீங்க. இது ரியலாக எடுத்த ஒரு ஃபுட்டேஜ் பாருங்கள். மண்டை ஓடு எல்லாமே வச்சு எப்படி பூஜை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. இது பில்லி சூனியம் ஏவல் எந்த ஒரு பூஜையுமே கிடையாதுங்க. ஜஸ்ட்டு மழை வரணுங்கிறதுக்காக வர்ண பகவானுக்கு சுடுகாட்டில் வச்சு செய்யக்கூடிய ஒரு பூஜை தாங்க இந்த பூஜை. இந்த பூஜைக்கு நம்ம வீடியோக்கு என்னடா சம்மந்தம் இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. ஆமாங்க, சம்பந்தம் இருக்குது. அது என்ன நடந்துச்சு, சுடுகாட்டு பூஜைன்னு பேரில் இவங்க பண்ண ஒரு பூஜையினால் எவ்வளோத்துக்குள்ள ஒரு கொடூரமான விளைவு அந்த குடும்பத்துக்கு ஏற்பட்டுச்சு. அது போக மக்களாகிய ஒருத்தருமே இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கணும். ஏன்னா எவ்வளவோ ஏமாத்துக்காரங்க இந்த நாட்டில் இருக்காங்க. அதிலிருந்து நீங்கள் தப்பிச்சே ஆகணும். ஏன்னா அப்படி ஒருத்தர் ஒரு ஆள் பேச்சை கேட்டு நம்பி ஏமாந்து அவர் குடும்பமே சாகிற தருவாயில் போய் நின்றுச்சு ஒரு அமானுஷத்தினால. அப்படி என்ன நடந்துச்சு, என்ன பூஜை தான் அப்படி சுடுகாட்டில் பண்ணாங்க அப்படிங்கிற முழு உண்மை சம்பவத்தை தான் இன்றைக்கான வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா, என்னுடைய பேர் ஹரிஷுங்க. இந்த மாதிரி நிறைய திகில் அமானுஷ உண்மை சம்பவங்கள்லாம் நம்மளுடைய வீடியோஸில் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோவுக்கு ஒரு ஆதரவு கொடுத்துருங்க. இப்போ வாங்க, அது என்ன சம்பவம், என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு தெளிவாக பார்த்துடலாம். இந்த சம்பவமானது திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள ஒரு சின்ன கிராமத்தில் தாங்க நடக்குது. இந்த சம்பவம் உங்களுக்கு முழுசாக புரியணும்னா ஃபஸ்ட்டு ஒரு குடும்பத்தை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சாகணும். ஒரு அழகான நிம்மதியான குடும்பங்க. அந்த குடும்பத்தில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கணவன், மனைவி, 2 குழந்தைகள். அந்த கணவனுடைய பேர் சண்முகம், அவருக்கு 45 வயசு. மனைவி பேர் மீனாட்சி, அவங்களுக்கு 37 வயசு. அப்புறம் முதல் குழந்தை ஒரு பையன், அவனுக்கு 17 வயசு. அப்புறம் 2வது குழந்தை ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு 13 வயசுங்க. இந்த சண்முகம் ஒரு சின்ன பிஸ்னஸ் தாங்க பண்ணிகிட்டு இருக்காரு. ரொம்பவுமே நல்ல வருமானம் இருக்கு. திருநெல்வேலியிலே ஓரளவு நல்ல ஒரு தெரிஞ்ச ஒரு முகமாகவே மாற ஆரம்பிக்கிறாரு. இது போக இவங்க அக்கம் பக்கம் சொந்தக்காரங்க எல்லாருமே இவங்க கிட்ட பணம் வாங்குறது, வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. அது போக நல்ல ஒரு பெரிய வீடு, பசங்களுக்கு நல்ல ஒரு பெரிய ஸ்கூலு, ஒரு லக்ஸரியான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு வராங்க இந்த குடும்பமே. அப்போ இந்த லெவலுக்கு சூப்பராக இருக்கக்கூடிய குடும்பம் கொஞ்ச நாளில் அடி மேலே அடி வாங்குதுங்க. அதாவது எப்படின்னா, இவர் பிஸ்னஸில் நிறைய லாஸஸ் ஏற்படுது. அது போக இந்த மனைவிக்கு உடல்நிலை ரொம்ப சரியில்லாமல் போகுது. இது போக குழந்தைகளுக்கும் நிறைய பிரச்சனைகள் வருது. அந்த பையன் நிறைய தேவையில்லாத பழக்கங்கள் பழக ஆரம்பிக்கிறான் பசங்க கூட சேர்ந்துட்டு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுமே படிப்பில் நல்லா இருந்த பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக படிப்பு ட்ராப் அவுட் ஆகிட்டே வர்ற மாதிரி, ரொம்ப நிறைய சப்ஜெக்டில் கம்மியாக மார்க் எடுக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வருது. ஆரம்பத்தில் இதை இயல்பாக தாங்க பார்த்துட்டு இருந்தார் இந்த சண்முகம். ஆனால் போக போக இந்த குடும்பத்துக்கு பல தடங்கல்கள், பல பிரச்சனைகள் வருது. எப்படி ஊருக்குள்ளே ஒரு மரியாதையாக வாழ்ந்துட்டு இருந்தாரோ அவருடைய பேர்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டு போக ஆரம்பிக்குது. ஓப்பனாக சொல்ல போனால் நல்லா இருந்த குடும்பம் இப்போ நாசமாக போகுதே அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு தான் அந்த குடும்பமானது இப்போ வந்துட்டு இருக்குதுங்க. இப்போ தான் அந்த குடும்பத்தில் இப்போ சொந்தக்காரங்க கண்டிப்பாக நம்மளுக்கு ஏதாவது ஒரு அட்வைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கோ நல்லா இல்லையான்லாம் பார்க்க மாட்டாங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் இன்டர்ஃபியர் ஆகி நம்மளுக்கு ஒரு அட்வைஸை கொடுக்கலன்னா அவங்களுக்குலாம் தூக்கம் வராது. இதே மாதிரி தான் சண்முகத்துடைய சொந்தக்காரங்க, அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க சண்முகத்திட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி நடக்கிறதுக்கு முக்கிய காரணம் ஒன்று தான். உன் குடும்பத்துக்கு யாரோ ஒரு ஆள் செய்வனை வச்சுருக்காங்க. இப்போ உன்னுடைய பிஸ்னஸ் லாஸ் ஆகுதுன்னா பிஸ்னஸ்லேருந்து டேக்கிள் ஆகுறது எப்படி அப்படின்லாம் பார்க்காம, உனக்கு யாரோ செய்வனை வச்சுருக்காங்க, அதனால தான் இப்படிலாம் நடக்குது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சண்முகமும் சரி, சண்முகத்துடைய மனைவியுமே சரி, ரொம்பவுமே தெய்வ பக்தி உள்ளவங்க. அவங்களுடைய ஆஃபீஸ் எல்லாத்துலேயுமே தெய்வீகமான படங்கள் வைக்கிறதா இருக்கட்டும், இது போக பாக்கெட்லேயே சாமி படம் வச்சுட்டு இருப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒரு ஆள் தாங்க சண்முகம். ஸோ அப்போ இவ்வளோ பக்தியாக இருக்கிறவங்க அந்த மூட நம்பிக்கைகள் எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கதாங்க செய்யுது. இப்போது இந்த பில்லி சுனி ஏவெல்லாம் மூட நம்பிக்கைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அதில் நம்பிக்கை இருக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன்.
அதெல்லாம் பொய்ன்னு நான் சொல்ல மாட்டேன், அதெல்லாம் உண்மைன்னு நான் சொல்ல மாட்டேங்க. ஏன்னா சில பேர் வாழ்க்கையில் உண்மையாகவே அந்த மாதிரி பில்லி சூனியம் ஏவல் வச்சும் நான் பார்த்துருக்கேன், நம்மளுடைய வீடியோஸ்லேயே நம்ம போட்டிருக்கோம். ஆனால் அதெல்லாம் வந்து உண்மையாக பொய்யான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து எனக்கே பதில் கிடையாதுங்க. ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணுங்க, அதை வச்சு நிறைய பேர் வியாபாரம் பண்ணிட்டுருக்காங்க. அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்கி. இந்த சம்பவத்தை ஃபுல்லாக கேட்டிங்கன்னா உங்களுக்கே புரிய வந்துடுங்க. என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் இருக்கார்லாங்க, இவர் வந்து இப்போ இந்த பில்லி சூனியம் தான் யாரோ ஒரு ஆள் வச்சுட்டாங்களான்னு சொல்லி இன்னும் நிறைய பேர்கிட்ட கேட்குறாங்க. அவங்க மட்டும் சொன்னதை நம்பலை, இன்னும் கொஞ்சம் பேர்கிட்ட போய் இந்த மாதிரி ரொம்ப அடி மேலே அடி வாங்கிட்டு இருக்கேன், எனக்கு என்னமோ இந்த மாதிரி டவுட்டாக இருக்குது, யாரும் எதுவும் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு. அதுக்கு அவருக்கு தெரிஞ்ச எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் நீ இப்போ சமுதாயத்தில் ஒரு நல்ல ஒரு ஆளாக வளர்ந்துட்ட, உன்னுடைய வளர்ச்சி பிடிக்காதனால கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் வைக்க தான் செய்வாங்க, இது ஒரு இயல்பான விஷயம். இப்போ நீ இதில் இருந்து தப்பிக்கணும்னா ஏதாவது ஒரு சாமியார் வந்து உனக்கு அந்த ஏவலை முறிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ இவருக்கு வந்து எந்த ஒரு சாமியாரையுமே தெரிலங்க. அப்போ தான் இவர் கூடயே இருக்கிறவர், எனக்கு ஒரு சாமியாரை தெரியும், அவர் வந்து உனக்கு நல்லது பண்ணுவார், அவர் இந்த மாதிரி விஷயத்துலலாம் கை தேர்ந்த ஆளுன்னு சொல்லி ஒரு சாமியார்கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க. அந்த சாமியார் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து இருக்கார், அவருமே திருநெல்வேலியை சேர்ந்தவர் தாங்க. அப்போ அந்த சாமியார்கிட்ட இவர் டைரெக்டாக போகிறார். போனதுக்கப்புறம் இந்த மாதிரி என்னாச்சு என்ன ஏதுன்னு கேட்கும்போது அவர் வந்து என்னென்ன பிரச்சனையோ எல்லாத்தையுமே இந்த சண்முகம் சொல்கிறாரு. அதாவது அவர் எவ்வளோத்துக்குள்ளே கொடிகட்டி பறந்தார், இப்போ எவ்வளோத்துக்குள்ளே அவருக்கு வந்து நிறைய விஷயங்கள் அடி வாங்குது. ஏன்னா ஒரு கட்டத்தில் அவருடைய கார் கூட ஆக்சிடெண்ட் ஆகிட்டாங்க. அப்போ இவ்வளோ தடங்கள் வரும்போது அவருக்குமே வந்து வேறு வழியே இல்லாமல் தான் அந்த சாமியார்கிட்ட போயிருக்காரு. அப்போ அந்த சாமியார்கிட்ட எல்லாமே சொன்னதுக்கப்புறம் அந்த சாமியாருன்னு சொல்கிறாரு, உங்களுக்கு யாரோ ஒரு ஆள் வந்து ஏவல் வச்சுருக்காங்க, அதாவது சூனியம் வச்சுருக்காங்க, அதனால மட்டும்தான் உங்கள் குடும்பம் இவ்வளோத்துக்குள்ளே அஃபெக்ட் ஆகுது, அதை முறிச்சிட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாருங்க. இப்போ என்னென்னா அந்த சாமியார் வந்து நான் ஒரு நாள் உன் வீட்டுக்கு வரணும், உன் வீட்டை வந்து நான் சுற்றி முற்றி பார்க்கணும், பார்த்தா தான் என்ன பரிகாரம் என்ன ஏதுன்னு நான் சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போ உடனே இந்த சண்முகம் காரை பிடிச்சிக்கிட்டு அந்த சாமியாரை வந்து அவருடைய வீட்டுக்கு கூட்டு போகிறாரு. அந்த வீட்டுக்குள்ளே வந்து சாமியார் அந்த வீட்டை சுற்றி பார்த்துட்டு இந்த வீடே வந்து ரொம்ப ஒரு மாதிரி எப்படி சொல்ல, ஒரு தெய்வீக கலாச்சாரமே இல்லாத மாதிரி இருக்குது. ஒரு வீடுனா எவ்வளோ பெரிய வீடு, சின்ன சின்ன வீடு கூட தெய்வீக கராட்சமாக இருக்கும், ஆனால் இவ்வளோ பெரிய வீடு ஒரு தெய்வீக கராட்சமாகவே இல்லை. அதனால கண்டிப்பாக உங்கள் குடும்பத்துக்கு பெரிய லெவலில் ஆபத்து வந்துக்கிட்டே இருக்கும் இனிமேல்லாம். அதனால் நீங்கள் பார்த்து பத்திரமா இருக்கணும். இதுக்கு ஒரே வழி, இந்த ஏவலை நம்ம முறிக்கணும், இந்த வீட்டில் வச்சே பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாருங்க. அப்போ பூஜை ஜாமான்னு சொல்லிட்டு அது இதுன்னு சொல்லி ஒரு 50,000 ரூபாய்க்கு வந்து பில்லு கொடுக்குறாரு. இவர் வந்து குடும்பம் நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ரூபாய்க்கு எல்லா பொருளையும் வாங்கி சாமியாருக்கு இது போக தனி பேமெண்ட்டு, சாமியார் கூட வர்ற அசிஸ்டன்ஸு எல்லாத்துக்குமே அந்த இடத்துல வீட்டில் வச்சு பூஜைகளை வந்து ஆரம்பிக்கிறாங்க. வீட்டில் வச்சு பூஜைகள் எல்லாமே பண்ணுறாங்க. பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாமியார் சொல்கிறாங்க, எல்லா பூஜையும் முடிஞ்சு போச்சு, ஒரு பயங்கரமான பில்லி சூனியம் உன் குடும்பத்துக்கு வந்து வச்சுருக்காங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பில்லி சூனியத்தை நம்ம எடுத்தாச்சு, இனிமேல் உன் குடும்பத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியார் சொல்கிறாருங்க. இதுக்கப்புறம் ஒரு மாதம் ஆகுது, எந்த ஒரு முன்னேற்றமுமே இல்லை. இப்போது இந்த சாமியார் வந்து இவ்வளோத்துக்குள்ளே பண்ணாருன்னா கண்டிப்பாக அந்த ஏவெல்லாம் முறிஞ்சு வாழ்க்கையில் ஒரு அப்டேட் கிடைக்கும், வாழ்க்கை திரும்ப பழைய நிலைமைக்கு ஆகும்னு சொல்லிட்டு அந்த சண்முகம் யோசிச்சிருக்காரு. பட் என்ன நடந்திருக்கு, வாழ்க்கை இன்னமுமே அவருக்கு மோசமாக தான் போகுதே தவிர இன்னும் ஒரு படி கூட எக்ஸ்ட்ரா ஆகவே இல்லைங்க. இப்போ வேறு வழியே இல்லாமல் திரும்ப அவருடைய நண்பர்கிட்ட போகிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம திரும்ப இதே போய் அந்த சாமியார்கிட்ட கேட்டுருவோம், சொல்லும்போது எவ்வளோ நம்பிக்கையாக சொன்னார், நம்மளும் நம்பிக்கையாக தானே இருந்தோம், எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், திரும்ப போய் அந்த சாமியார்கிட்டே சொல்லிடுவோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த சாமியார்கிட்டே கூப்பிட்டு போகிறாருங்க. இப்போ அந்த சாமியார் வந்து சண்முகத்தை பார்த்தோட்டி என்னாச்சு சண்முகம் என்ன ஏதுன்னு அவர் வந்து கேட்குறாரு. அப்போ இந்த சண்முகம் சொல்கிறாரு, சாமி நீங்கள் என்ன சொன்னீங்க, இந்த மாதிரி எல்லா பூஜையும் பண்ணிட்டா என் குடும்பம் நல்லாயிரும், நான் திரும்ப பழைய நிலைமைக்கு வந்துடுவேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க, ஆனால் இன்னமுமே மோசமாக போயிட்டுருக்கு, என் குடும்பம் வெளியே சொல்ல முடியாத லெவலுக்கு கஷ்டப்பட்டுருக்கு, என் வீடே என் கையை விட்டு போயிருமோங்கிற லெவலுக்கு கஷ்டப்பட்டுருக்கேன், நீங்கள் சொன்னது நம்பி தானே நான் அவ்வளோ ரூபா செலவானாலும் பரவாயில்லன்னு பண்ணேன், இப்படி என்ன பண்ணுறீங்களா வச்சுட்டீங்களேன்னு சொல்லி சாமியார்கிட்ட போய் இது பண்ணும்போது அந்த சாமியார் என்ன சொல்கிறதுனா, நான் என்ன பண்ணாலும் கரெக்டாக தான் இருக்கும், இத்தனை வருஷம் நான் பண்ணியிருக்கேன், உனக்கு வந்து அப்படி நடக்கலைன்னா அது
அதுக்கு காரணம் வேறு ஏதாவது பெரிய பிரச்சனையாக இருக்கும், நான் திரும்ப உங்கள் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு திரும்பியுமே வீட்டுக்கு போகிறாருங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இன்னமுமே உங்கள் வீட்டுக்கு தெய்வீக கராட்சங்கள் வந்து வரல. அப்போ இதுக்கு காரணம் என்னென்னா அவங்க பண்ண ஏவல் ஒரு பெரிய ஏவல் அப்படிங்காங்க. அப்போ மீனாட்சி, அதாவது அந்த சண்முகத்தோட மனைவியும் சரி சண்முகமும் சரி, என்னாச்சு சாமியார் இந்த மாதிரி பெரிய ஏவலுங்கிங்க, என்ன ஏவல் அப்படின்னும் போது, எப்பவுமே பொதுவாக பில்லி சூனிய ஏவல் பண்ணும்போது ஒரு கோயிலுக்கு பக்கத்துலேயோ இல்லை அவங்களுடைய வீட்டுக்குள்ளேயே வச்சு தாங்க பண்ணுவாங்க. இல்லை முச்சந்தின்னு சொல்லுவாங்க தெரியுமா, 3 ரோடு ஒன்று சேரும் பாருங்க, அந்த முச்சந்தியில் வச்சு பண்ணுவாங்க. ஆனால் எடுக்கவே முடியாத கொடூர லெவல் ஏவல்லாம் எதில் வச்சு பண்ணுவாங்கன்னா சுடுகாட்டில் வச்சு தான் பண்ணுவாங்க. இந்த ஏவலை நம்ம முறிக்கணும்னா நம்ம கண்டிப்பாக சுடுகாட்டு பூஜை ஒன்று பண்ணியே ஆகணும். சுடுகாட்டில் வச்சு ஒரு பயங்கரமான பூஜை நம்ம பண்ணால் மட்டுமே உங்களுடைய குடும்பத்துக்கு பிடிச்ச அந்த ஏவல் வந்து போகும் அப்படிங்கிற மாதிரி அந்த சாமியார் சொல்கிறாங்க. இதை கேட்ட சண்முகமும் சரி மீனாட்சியும் சரி ரொம்பவுமே பயப்படுறாங்க. ஆனால் இந்த சாமியார் மேலே அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி நம்பிக்கை இல்லாத மாதிரி ஆயிட்டுங்க. உடனே என்ன பண்ணுறாங்க, சரி சாமி நாங்கள் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு சொல்கிறோன்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. இதுக்கப்புறம் என்னென்னா இவர் இப்படி தான் சொல்லுவார், அடுத்த சுடுகாட்டு பூஜைன்னு சொல்லி அதுக்கு ஒரு தொகையை போடுவார் அப்படின்ட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த சுடுகாட்டு பூஜைக்கு எவ்வளோ ஆகும்னு கேட்கும்போது 1.5 லட்ச ரூபா ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் என்ன ஆகியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இருந்துக்கிட்டு சரி இப்போதைக்கு இதெல்லாம் வேண்டாம், இவர் ஏதாவது சொல்லுவார், நம்ம அதெல்லாம் நம்பக்கூடாது அப்படிங்காங்க. ஆனால் மேலும் மேலும் குடும்பமானது வந்து பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது நிறைய விஷயங்கள்ல. அதுக்கப்புறம் தான் இவங்க முடிவு பண்ணுறாங்க என்னென்னா, இந்த மாதிரி சுடுகாட்டு பூஜையை வந்து நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் எப்படி முடிவு பண்ணுறாங்கன்னா, ஒரு கட்டத்தில் அவருடைய ஃப்ரெண்டுக்கிட்ட தண்ணியை போட்டுட்டு பேசுகிறாருங்க. என்ன பேசுகிறாருன்னா, டே மச்சான் என்னால் சுத்தமாக முடியலடா, சாமியார் என்னென்னா இப்படி சுடுகாட்டு பூஜை அது இதுன்னு சொல்கிறாரு, ஆனால் அவர் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை, ஆனாலும் குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுதுடா, என் குழந்தைகள்லாம் அவ்வளோ கஷ்டப்படுது, என்னால் பார்த்துட்டு இருக்க முடியல, நல்லா வாழ்ந்தேன் ஒரு காலத்தில் அப்படி இப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் அவர் ஃப்ரெண்டு இருந்துக்கிட்டு டே மச்சான் இந்த சாமியாரை விட்டால் நம்மளுக்கு வேறு ஆளே கிடையாது, வேறு வழியே இல்லை, நம்மளுக்கு எவனோ பெருசாக ஏவல் வச்சுருக்கான், அதை நம்ம எடுத்தே ஆகணும்னா அந்த சுடுகாட்டு பூஜையை நீ பண்ணியே ஆகணும் அப்படிங்காங்க. உடனே என்ன பண்ணுறாங்க, மீனாட்சியை கூட்டிகிட்டு மறுநாள் சுடுகாட்டு பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமியார்கிட்ட சொல்லதுக்கு சாமியார்கிட்ட போகிறாங்க. அப்போ சாமியார் என்ன சொல்கிறாருன்னா, அன்னைக்கு பூஜை பண்ணும்போது உங்கள் 2 பசங்களும் அங்கே இருந்தாங்க, ஆனால் சுடுகாட்டு பூஜை பண்ணும்போது உங்களுடைய பசங்க வரக்கூடாது, நீங்கள் 2 பேர் மட்டும்தான், அதாவது மீனாட்சியும் சண்முகமும் மட்டும்தான் வரணும், வேறு யாருமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாமியார் சொல்லிட்டாரு. அதுபோக சாமியார் சைட்லேருந்து 2 பேர், இவ்வளோ பேர் மட்டும்தான் அந்த சுடுகாட்டு பூஜையை வந்து பண்ண போகிறாங்களாம். எந்த சுடுகாடு அப்படிங்கிற மாதிரி வந்து சண்முகம் கேட்குறாங்க. அதுக்கு சாமியார் சொல்கிறாரு, அந்த சுடுகாடுமே நானே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஊருக்கு வெளியே ஒரு சுடுகாடு ஒன்று இருக்குது, அதில் ஆள் நடமாட்டமே இருக்க மாட்டாங்க, ஏன்னா இந்த மாதிரி சம்பவங்கள் நம்ம பண்ணும்போது ஆள் நடமாட்டமே இல்லாத இடங்களில் மட்டும்தான் நம்ம பண்ணியாகணும், நீங்கள் வந்து அந்த சுடுகாட்டுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவரும் வந்து பூஜை ஜாமான் எல்லாமே வாங்கிட்டு பணத்தெல்லாம் ரெடி பண்ணிட்டு அவ்வளோ, அதாவது நிறைய இந்த ஓமகுண்டை வளர்க்குற மாதிரியான பொருட்கள், அது போக இந்த பழங்கள், இந்த டேட்ஸு, அந்த மாதிரி விஷயங்கள், அது போக கொஞ்சம் சாம்பல், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பூஜை சாமான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு அவர் காரில் அந்த இடத்துக்கு வராருங்க. இப்போ அந்த சுடுகாட்டுக்குள்ளே போனவட்டியே லேசான மழையானது பெய்ய ஆரம்பிக்குது. அது போக அங்கே ஒரு சின்ன ஒளி கூட இல்லைங்க, ஒரு லைட்டு எதுவுமே இல்லை, கும் இருட்டாக இருக்குங்க, மழையும் பெய்ய ஆரம்பிக்குது. இவங்க மலையில் நனைஞ்சிக்கிட்டே தான் எல்லோரும் உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் சாமியார் ஒரு இடத்துல உட்காந்துருக்காரு. அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் அந்த இடத்துல ஓமகுண்ட செட்டப் எல்லாமே பண்ணுறாங்க. ஓரளவு அந்த மலையில் வந்து ஓமகுண்ட எரியிற லெவலுக்கு தான் மழை பெய்யுது, ரொம்பலாம் கொடூரமாக பேய் மழைலாம் பெய்யலைங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் என்ன இல்லாமல் பூஜைகளை பண்ணிகிட்டு இருக்காரு. ஆனால் அந்த அக்கம் பக்கத்தில் ஒரு லைட்டு கிடையாது, இவங்க வச்சிருக்க விளக்கு மட்டும்தாங்க அங்கே எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. இப்போது சண்முகத்துக்கும் சரி மீனாட்சிக்குமே சரிங்க ரொம்பவுமே பயமானது ஏற்படுது. என்னன்னா என்ன இருந்தாலும் யோசிச்சு பாருங்க, நள்ளிரவு நேரம் சுடுகாடு, இந்த மாதிரி ஒரு பூஜை பண்ணுறோம், இது உண்மையிலுமே ஒரு ஒரிஜினல் பூஜை எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. ஜஸ்ட் அந்த சாமியார் சொன்ன ஒத்த வார்த்தையை நம்பிட்டு அவங்க ஒரு நள்ளிரவு நேரத்தில் ஒரு சுடுகாட்டில் வந்து உட்கார்ந்துருக்காங்க, அவங்க குடும்பம் நல்லாகணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக. இப்போ இந்த பூஜை நடந்துக்கிட்டே இருக்கும்போது தூரத்தில் யாரோ நடந்து போகிற சத்தமானது கேட்குது. யாரு கேட்குது? மீனாட்சிக்கு. அப்போ ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துல யாரோ நடந்து போகிற சத்தம் கேட்டோட்டி டக்குன்னு மீனாட்சி அந்த இடத்த நோக்கி திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல யாருமே இல்லை. அப்போது சண்முகம் கேட்குறாரு, என்னாச்சு மீனாட்சின்னு கேட்குறாரு. என்னங்க யாரோ தூரத்தில் நடந்து போகிற சத்தம்
சத்தமானது கேட்டுச்சு அப்படிங்கிறாங்க. அப்போ இருந்துட்டு சண்முகம் பிரம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. இதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அதே காலடி சவுண்டு இவங்களுக்கு பின்னாடி ஓடி போகிற மாதிரி கேட்குதுங்க. இப்போ இதே சத்தம் வந்து சண்முகத்துக்கும் கேட்குது. அப்போ டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க, என்னடா யாரோ நடந்து போகிற மாதிரி இருக்கானா, யாருமே இல்லை அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சாமியார்கிட்டே சொல்கிறாங்க, இந்த மாதிரி காலடி சத்தமானது கேட்குது சாமி, ஆனால் யாரோடன்னு தெரில, யாருன்னு தெரிலன்னதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து ஒரு சுடுகாடு, அப்படி இப்படி தான் இருக்கும், நீங்கள் எதை பார்த்தும் பயப்படக்கூடாது, எதையும் கண்டுக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டு கண்ணை மூடிட்டு பூஜையை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ இந்த பூஜை இப்படி நடந்துட்டு இருக்கும்போது அதில் இருக்கதே ஒரு 4 விளக்கு தாங்க. அந்த 4 விளக்கும் டக்குன்னு அணையுதுங்க. அணைஞ்ச உடனே அந்த இடமே கும் இருட்டாகுது, எதுவுமே தெரியல. பயந்து போன மீனாட்சி சண்முகத்தோட கையை இறுக்கமாக பிடிச்சிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இப்போ காத்தடிக்குது, விளக்கணையுதுன்னு நம்ம வச்சுக்கலாங்க. அது காமன், நார்மல் தான். ஆனால் அணைஞ்ச விளக்கு திரும்ப உடனே எரிஞ்சிட்டுங்க. இப்போ இந்த விளக்கு அணைஞ்சிருந்தா கூட இவங்க ரொம்ப பயந்துருக்க மாட்டாங்க. அணைஞ்ச விளக்கு திரும்ப எரிஞ்சொட்டி இவங்களுக்கு அந்த இடத்துல எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. மீனாட்சியும் சரி சண்முகமும் சரி நடுங்கி போயிட்டாங்க. என்ன பண்ணுறதுனே அவங்களுக்கு தெரியலை. அப்படி பதறி போய் சாமியார்கிட்ட, சாமி என்ன சாமி இதெல்லாம் இப்படிலாம் நடக்குது, அணையிற விளக்கு எப்படி சாமி தானாக எரியும் சாமி, பயமாக இருக்குது சாமி, கிளம்பிடுவோம் சாமி அப்படிங்காங்க. ஆனால் அந்த சாமியார் இருந்துக்கிட்டு, இல்லை 1000 தடங்கள் வரும், 1000 பயங்கள் உங்களை பிடித்தும், நீங்கள் அமைதியாக இருக்கணும், இந்த பூஜை முடிகிற வரை நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அமைதியாகவே இருக்காங்க. இதுக்கப்புறம் தான் பயங்கரமான அமானுஷ சம்பவங்கள் எல்லாமே ஆரம்பிக்குதுங்க. என்னென்னா, ஆல்ரெடி மீனாட்சியும் சரி சண்முகம் 2 பேருமே ரொம்பவுமே பயந்து தாங்க இருக்காங்க. இப்போது இந்த மீனாட்சிக்கு வந்து ஏதோ ஒரு கொலுசு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது. என்னதுன்னு சொல்லிட்டு சண்முகத்தோட கையை பிடிச்சிக்கிட்டே திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு கல்லறைக்கு மேலே ஒரு பொண்ணு வந்து உட்கார்ந்துருக்காங்க. இதை தான் கண்ணால் மீனாட்சி பார்க்குறாங்க. ஆனால் அந்த பொண்ணுடைய முகம் தெரியவே இல்லைங்க. ஜஸ்ட் அந்த பொண்ணு உட்கார்ந்துருக்க மாதிரியான பின்பம் மட்டும்தான் தெரியுது. இப்போ உடனே சண்முகத்துக்கிட்டே சொல்கிறாங்க, என்னங்க அங்கே ஒரு பொண்ணு உட்கார்ந்துருக்குங்க, என்னங்க அங்கே ஒரு பொண்ணு உட்கார்ந்துருக்குங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இந்த விஷயத்த சண்முகத்துக்கிட்டையுமே சொல்கிறாங்க, எங்கே அங்கே ஒரு பொண்ணு இருக்குன்னு சொன்னாட்டி. இப்போ சண்முகமும் திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா அந்த கல்லறையில் ஒரு பொண்ணு உட்காந்துருக்காங்க. திடீர்னு பார்த்தா அந்த பொண்ணுடைய மூஞ்சி தெரியவே இல்லை. ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா அந்த கல்லறையில் இருந்த பொண்ணுடைய மூஞ்சி அழகாக தெரியுதுங்க. அது ஒரு அழகான பொண்ணு. ஆனால் அந்த பொண்ணுடைய மூஞ்சி ஃபுல்லாகவே அவ்வளோ சோகங்க. அப்படியே அந்த பொண்ணு சோக மூஞ்சோட இவங்க 2 பேரையும் பார்த்துக்கிட்டே இருக்குங்க. இதை பார்த்த சண்முகத்துக்கும் சரி மீனாட்சிக்கும் சரி பயம் நடுங்கி போயிருதுங்க. ஏன்னா யோசிச்சு பாருங்கள், கல்லறை மேலே அதுவும் நடு ராத்திரி ஒரு பொண்ணு உட்காந்துருக்கு. அதுவும் சோகமான மூஞ்சை வச்சுட்டு இவங்க வெறிக்க பார்த்துட்டு இருந்தா எப்படி இருக்கும் யோசிங்க. உடனே 2 பேரும் பயப்படுறாங்க. எங்க சாமி சாமின்னு கத்துறாங்க. சாமியார் இருந்துக்கிட்டு, நான் தான் சொல்கிறோம்ல, என்ன நடந்தாலும் அமைதியாக இருங்க, பூஜை நிப்பாட்டவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் என்னென்னா, இவங்க 2 பேரும் எப்படியாவது கண்ணையாவது மூடிட்டு இருக்கலாம் அப்படின்னு மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனால் சாமி சொல்கிறாங்க, கண்ணை நீங்கள் மூடக்கூடாது, 1000 பிரச்சனை வரும், ஆனால் நீங்கள் அமைதியாக அதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கணும், பார்த்துட்டு தான் இருக்கணும், அப்போ தான் உங்கள் குடும்பம் நல்லதே நடக்கும். எவ்வளோ பெரிய ஏவல்லேருந்து உங்களை நான் காப்பாற்ற வந்திருக்கேன், நானே எவ்வளோ தைரியமாக இருக்கேன், என்னை மாதிரி நீங்களும் தைரியமாக இருங்க, என்னையை தாண்டி யாரும் உங்களை ஒன்றும் பண்ணிட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே அப்படி இருக்காங்க. கண்ணை கூட மூட முடியாத நிலைமையிலங்க. இப்போ தாங்க ஒரு கொடூரமான சம்பவம் வந்து நடக்குது. இவங்க 2 பேரும் நம்ம அக்கம் பக்கம் பார்த்தா தானே ஏதாவது ஒன்று நடக்கும்னு சொல்லிட்டு நேராகவே உட்காந்துருக்காங்க. அதாவது மீனாட்சி இங்கே உட்காந்துருக்காங்க, சண்முகம் இங்கே உட்காந்துருக்காரு. இவங்க 2 பேர் தலைக்கு நடுவில் அந்த பொண்ணுடைய தலை வந்து நிற்கிதுங்க. நின்றுட்டு, என்னை ஏன் இங்கேயே விட்டுட்டு போனீங்க, என்னை ஏன் இங்கேயே விட்டுட்டு போனீங்கன்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து அப்படி கேட்குறாங்கங்க. இதை கேட்டுட்டு பக்கத்தில் 2 பேரும் அப்படி பதறி அடித்து கீழே விழுறாங்க. அதாவது உட்கார்ந்த வாக்கிலே டக்குன்னு ஜர்க்காய் இப்படி பண்ணுவோம் தெரியுமா, அப்படி விழுறாங்க. அப்பவும் சாமியார் கண்டுக்கவே மாட்டேங்காரு. ஒரு ஆத்மா வந்து இப்படி பண்ணிகிட்டு இருக்கோம், இது ஆத்மாவா பேயா எதுவுமே தெரியலை, இது ஒரு பொண்ணா எதுவுமே தெரியல. அப்போ அந்த மாதிரி சமயத்தில் அந்த சாமியார் தானே கொடுக்கணும். ஆனால் அவர் எதுவுமே பண்ணாமல் அவர் பாட்டு கண்ணை மூடிட்டு உட்காந்துருக்காரு. பார்த்தா இவங்க 2 பேரும் பதறி அடிக்கிறாங்க. என்னங்கன்னு சொல்லிட்டு இந்த மீனாட்சி வந்து சண்முகத்துக்கிட்ட போய் கையை பிடிச்சிக்கிறாங்க. பார்த்தா அந்த பொண்ணையே காணும். ஆனால் அந்த பொண்ணு வந்து என்னை ஏன் இங்கே விட்டுட்டு போனீங்கன்னு கேட்டது இவங்க 2 பேருமே கண்ணால் பார்த்துட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அந்த பொண்ணை காணும். அந்த பொண்ணு எங்கே போச்சுன்னே தெரியலை. இப்போ இது மட்டும் நடக்காமல் நிறைய பயங்கரமான விஷயங்கள் நடக்குதுங்க. என்னன்னா, அந்த இடத்த சுற்றி ஆலமரங்கள்லாம் இருக்குங்க, அதோடைய விழுது எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கீழே விழுது.
காற்று பயங்கரமாக அடிக்குது, இடி மின்னல் பயங்கரமாக அடிக்குது. காற்று அடித்ததில் இவங்களுடைய பூஜை சாமான் எல்லாம் பறக்குது. இப்போ அந்த பொண்ணு அப்படியே நேராக நெருங்கி வராங்க. நேராக நெருங்கி வந்து என்னை ஏன் விட்டுட்டு போனீங்க, என்னை ஏன் விட்டுட்டு போனீங்கன்னு சொல்லி அந்த இடத்துக்கு நடுவில், அதாவது அந்த ஓமகுண்டத்துக்கு நடுவில் நின்று கத்திக்கிட்டு இருக்குதுங்க. இதை பார்த்த சாமியார் துண்டக்கானும் துணியக்கானும்னு எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ சண்முகத்துக்கும் சரி மீனாட்சிக்கும் சரி என்ன பண்ணுறதுனே தெரில. ஏன்னா இவ்வளோ நேரம் அந்த சாமியார் தான் அவ்வளோத்துக்குள்ளே பாதுகாப்பாக பார்த்துக்குவாருன்னு நினச்சிட்டு அந்த ஒரு நம்பிக்கையில் தான் எவ்வளோ பயமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் உட்காந்துருந்தாங்க. ஆனால் இவங்க வந்து அடித்து பிறண்டு ஓட ஆரம்பிச்சிட்டாரு அந்த சாமியார். இப்போ இவங்க 2 பேத்துக்கு என்ன பண்ணுன்னு தெரியாமல், வா மீனாட்சி இங்கேருந்து போயிடுவோன்னு சொல்லி 2 பேரும் வேகமாக கார்கிட்ட ஓடுறாங்க. கார்கிட்ட ஓடும்போது சண்முகம் மீனாட்சி கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. ஒரு கட்டத்தில் மீனாட்சி தன்னுடைய இன்னொரு கையை வச்சு சண்முகத்தோட கையை வந்து தட்டி விட்டுறாங்க. தட்டி விட்டதுக்கப்புறம் பார்த்தா மீனாட்சி அப்படியே தலையை குனிஞ்சிட்டு நிற்கிறாங்க. மீனாட்சி வா மீனாட்சின்னு சொல்லி சண்முகம் வந்து கத்துன்னு கத்துறாருங்க. ஆனால் மீனாட்சி அதே இடத்துல அப்படியே இருந்துக்கிட்டு, என் வீடு இதுதான், நான் இங்கேருந்து வரமாட்டேன்னு கத்துறாங்க. இதை கேட்டு சண்முகத்துக்கு ஒரு நிமிஷம் ஒன்றுமே ஓடலைங்க. ஏன்னா இவ்வளோ நேரம் என்னெல்லாமோ கண்ணால் பார்த்துட்டாரு, நம்ப முடியாத அவ்வளோ விஷயங்களை கண்ணால் பார்த்துட்டாரு. இப்போது தன்னுடைய மனைவியே இந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருக்காங்கன்னு நோட்டி இவர் பதறி போகிறாருங்க. கிட்ட போகிறாரு, மீனாட்சின்னு போட்டு குலுக்குறாரு. மீனாட்சியோட தலையை தூக்கி பார்க்குறாரு. பார்த்தா இந்த கண்ணுக்கிட்ட ஃபுல்லாக இந்த இடம் ஃபுல்லாக கருவிழி, இந்த மாதிரி அப்படி ஃபுல்லாக கருவிழியாக இருக்குதாங்க. அதாவது எப்படின்னா கருப்பாக இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி இருக்குதான். நெத்தியெல்லாம் ஒரு மாதிரி வீங்கின மாதிரி இருக்குதான். அதாவது அந்த குரலும் சரி அந்த முகமும் சரி மீனாட்சிக்குள்ளதே இல்லை, ஆனால் அந்த உடம்பு மட்டும் மீனாட்சிக்குள்ளதுங்க. இப்போ எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க. தான் மனைவியை எப்படியாவது இங்கேருந்து கூப்பிட்டு போகணும்னு அவர் யோசிச்சுட்டு இழுக்கிறாருங்க. ஒரு கட்டத்தில் அந்த மீனாட்சி அப்படியே மயங்கி சாஞ்சி அவருடைய தோளில் வந்து உள்றாங்க. இப்போ அந்த செவிட்டில் தட்டிக்கிட்டே மீனாட்சி என்னாச்சு எந்திரி மீனாட்சின்னு அவர் கதறாருங்க. அவருக்கு தன்னை மீறி கண்ணில் இருந்து தண்ணி வர ஆரம்பிக்குது. இப்போ மீனாட்சி என்னதான் பண்ணாலும் அவங்க எந்திரிக்கவே மாட்டேங்கிறாங்க. இதுக்கப்புறம் திரும்பியும் காத்தானது பயங்கரமாக அடிக்குதுங்க. இவங்க 2 பேரால நிற்கவே முடியல. மீனாட்சியோட முடியும் சரி இவருடைய சட்டை எல்லாமே அப்படி காற்றுல இழுத்துட்டு போகிற மாதிரி போகுது. ஆனாலும் இவர் வந்து அப்படியே பிடிச்சிக்கிட்டே நிற்கிறாரு. தான் மனைவி அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டு இருக்காங்க. அப்போவும் அந்த காற்று சவுண்ட்லேயும் மனைவி வந்து ஏதோ பேசுகிற முழங்கல் சவுண்டு கேட்குது. என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லி அவங்க மனைவியுடைய முழங்கல் சத்தமானது அப்படியே காதில் கேட்டுக்கிட்டே இருக்குங்க. இதுக்கப்புறம் இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலைங்க. உடனே என்ன பண்ணுறாரு, மீனாட்சியை தூக்கிட்டு நம்ம காருக்கிட்ட போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு காருக்கிட்ட போயிட்டு இருக்கும்போதே திடீர்னு பார்த்தா திரும்ப மீனாட்சி முழிக்கிறாங்க. மீனாட்சி உடம்புக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு ஆத்மா, அது ஒரு பெண்ணுடைய ஆத்மாங்க. அந்த ஆத்மா வந்து திரும்பியும் தள்ளி விட்டுட்டு, நீ போ இங்கேருந்து உடனே கிளம்பிடு, ஆனால் இவ வரமாட்டா, இவ வீடு இதுதான், நான் இங்கே தான் இருப்பேன், நீ போங்கிறாங்க. இப்போ இவருக்கு என்ன பண்ணனே தெரிலங்க. நேராக மீனாட்சியை அந்த ஓமகுண்டத்துக்கு பக்கத்தில் போய் சம்மணம் போட்டு அப்படியே உட்காந்துட்டாங்க. இவர் எவ்வளவோ கதறாரு, வா மீனாட்சின்னா நீ போ, இதுதான் என் வீடுன்னு சொல்லி அந்த பொண்ணு மீனாட்சியை அவங்க அவ்வளோ கதர்னு கதறாங்க. அப்படி கத்துறாங்க அந்த பொண்ணுக்கு உடம்புக்குள்ளே இருக்க அந்த ஆத்மா. இப்போ இந்த சண்முகம் வந்து எவ்வளோ இது பண்ணுறாரு. உடனே என்ன பண்ணுறாருன்னா, அந்த சாமியார் இருக்காரு தெரியுமாங்க, அவர் ஒரு ஓரமாக மொழிஞ்சு நின்று இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. இந்த சண்முகம் நேராக அந்த சாமியார்கிட்ட போகிறாரு. யாரா நீ, எதுக்குற நீ கூப்பிட்டு வந்து இப்படி மாட்டி விட்டேன்னு சொல்லி அந்த சாமியாரை போட்டு பயங்கரமாக அடிக்கிறாருங்க. அப்போ அந்த சாமியார் சொல்கிறாரு, ஐயா எனக்கு கொஞ்சம் பூஜையெல்லாம் தெரியும், பில்லி சுனியம்லாம் பண்ணியிருக்கேன், ஆனால் உங்ககிட்ட நிறைய காசு இருக்குது, எப்படியாவது அந்த காசை பறிச்சிடலாம் தான் இந்த மாதிரி சுடுகாட்டு பூஜை அந்த பூஜைன்னா நான் ஏமாத்துறேன் உங்களை. ஆனால் இப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு நான் யோசிக்கவே இல்லை. நான் இது எல்லாமே பார்த்துருக்கேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் ஒரு பெரிய சாமியார்கிட்ட வேலை பார்த்தேன் அசிஸ்டண்ட்டாக, அதை வச்சு தெரியும், அதை வச்சு தான் நான் உங்களை நம்பி கூப்பிட்டு வந்தேன். ஆனால் இப்படி ஆகும்னு தெரில, என்னை எப்படியாவது விட்டுருங்கன்னதுக்கு சாமியாரை போட்டு பயங்கரமாக அடிக்கிறாரு. எப்படியாவது இப்போ என் மனைவியை காப்பாற்றுற, இந்த இடத்த விட்டு நம்ம போய் ஆகணும் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த சாமியார் என்ன தெரியுமாங்க பண்ணுறாரு, இதுக்கு ஒரே வழிதான் இருக்குன்னு சொல்லி அந்த பெரிய சாமியார் இருக்கார் தெரியுமாங்க, அவருக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. அவர் வந்து என்ன ஏதுன்னு கேட்கும்போது, சாமி இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டு இந்த மாதிரி சுடுகாட்டில்னு சொல்லி அவர் ரொம்ப ஷார்ட்டாக டக்குன்னு அந்த பதட்டத்தில் என்ன உண்டா சொல்லிட்டாருங்க. அப்போது அந்த சாமியை அதுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்னென்னா, உன் கையில் அந்த இடத்துல எலுமிச்சப்பழம் இருக்கா அப்படின்னு இருக்காங்க. ஆனால் அது காற்றுல பறந்த எலுமிச்சப்பழம் அங்கே
எங்கேயாவது ஒரு ஓரமாக தான் இருக்கும். அப்போ சண்முகம் சொல்கிறாரு, எலுமிச்சப்பழம்லாம் எப்படியா நான் தேடி எடுத்துடுவேன் அப்படிங்காங்க. அப்போ எலுமிச்சப்பழம், குங்குமம், திருநீர் இது 3 எடு. எலுமிச்சப்பழத்தை பாதியை வெட்டி குங்குமத்தை அதுக்கு மேலே வச்சு திருநாரையும் வச்சு அந்த பொண்ணுடைய நடு மண்டையில் போய் புளிஞ்சி, அது போக மிச்சத்தை வாயில் புளி, இது மட்டும் புளி, இப்போதைக்கு கொஞ்சம் சரியாயிரும் அப்படிங்கிறாங்க. உடனே என்ன பண்ணுறாரு சண்முகம், தான் மனைவியை எப்படியாவது காப்பாற்றி ஆகணும்னு சொல்லி அவ்வளோ காற்று இடி மின்னலில் நேராக ஓடுறாருங்க. அந்த பூஜை சாமான் அப்படி எல்லா இடத்துலையும் பறந்து பறந்து கிடக்குது. ஒரு இடமா தேடுறாரு, எல்லாம் ஒரு மாதிரி கிடக்குது. அந்த தட்டு தாம்பலம்லாம் இருக்கும் தெரியுமாங்க, அதெல்லாம் கூட பறந்து கிடக்குதுன்னா அப்போ அந்த இடத்துல எவ்வளோ காற்று அடிச்சிருக்குன்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. ஆனால் மீனாட்சி அந்த இடத்துல அப்படியே தாங்க இருக்காங்க. இதுக்கப்புறம் தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேரெக்டாக போகிறாரு, எப்படி எலுமிச்சப்பழத்தை கண்டுபிடிச்சிட்டாருங்க. எலுமிச்சப்பழத்தையும் கண்டுபிடிக்கிறாரு. ஒரு கட்டத்தில் திருநீர் கிடச்சிட்டு அந்த சாமியார் வந்து தன்னுடைய இடுப்பில் வந்து குங்குமம் வச்சுருக்கேன் அப்படின்னு முன்னாடியே சொல்லிட்டாரு போல். நேராக வாராருங்க. இவர் வந்து அந்த லெமனை பாதி அப்படியே கையாலே பாதியாக பிச்சுட்டாருங்க. பிச்சு அந்த எலுமிச்சப்பழத்தில் வந்து குங்குமத்தையும் திருநீரையும் வச்சு மண்டையில் போய் நேராக மீனாட்சிக்கு வந்து வச்சு விட்றாங்க. வச்சு விட்டோட்டி அந்த ஆத்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு நம்மளை ஏதோ ஒன்று பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு உடனே 10 அடிக்கு பின்னாடி அப்படி பறந்து பின்னாடி போதாங்க. 10 அடிக்கு. நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு இடத்துல உட்கார்ந்துருந்த ஆள் எப்படிங்க டக்குன்னு பறந்து பின்னாடி போக முடியும் 10 அடிக்கு? அந்த மாதிரி மீனாட்சி போனாங்களாம். உடனே மீனாட்சி, வந்துரு மீனாட்சி, ஏன் மீனாட்சின்னு எதுக்கு, என் வீடு இதுதான், என்னை கூட்டு போவாதான், நான் தான் சொல்கிறோம்ல, என்னை எதுக்கு கூட்டு போகிறேன், என்னை எதுக்கு கூட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அந்த ஆத்மா வந்து பயங்கரமாக கற்றுதான் மீனாட்சி உடம்புல இருந்து. இப்போ அந்த சாமியார் என்ன பண்ணுறாருன்னா, நேராக பின்னாடி ஓடி போய் அந்த மீனாட்சியை இறுக்கமாக பிடிச்சிக்கிறாங்க. நாங்கள் பிடிச்சிக்கிட்ட உடனே இவர் நேராக வந்து மீனாட்சியோட வாயை அப்படியே பிடிக்கிறாராம். அந்த ஆத்மா வந்து வாயை திறக்கவே விட மாட்டேங்குதாங்க. வாய் பல்லெல்லாம் இறுக்கமாக கடிச்சிக்கிட்டு நாக்கையும் நல்லா கடிக்குதாங்க. அதாவது நாக்கில் இருந்து ரத்தமே வர ஆரம்பிக்குதான் மீனாட்சிக்கு. நாக்கு அப்படிப்பட்டு பயங்கரமாக கடிக்குதான். ஆனாலும் அந்த பல்ல வாயெல்லாம் வச்சு அப்படி இழுத்து வாயை திறந்து அந்த எலுமிச்சப்பழத்தை புரிஞ்சு விட்டாங்களாங்க. அடுத்த நிமிஷம் அந்த இடத்துலயே மீனாட்சி வந்து அப்படி மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்களாம். உடனே அந்த சாமி என்ன சொல்கிறாருன்னா, உடனே நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு இங்கேருந்து கிளம்பிடுங்க அப்படின்ட்டாங்களாம். அப்போது அந்த இருந்த ஒரு அறக்க பிறக்க இதில் அந்த சாமியாரை வந்து அவரால் ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா தன் மனைவியை எப்படியாவது காப்பாற்றினா போதும், அந்த சாமியாரை வந்து இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த அறக்க பிறக்க இருக்க சுச்சுவேஷனில் இவர் நேராக காரில் தூக்கிட்டு போய் போடுறாருங்க. போட்டு டேரெக்டாக ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாரு. ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனோட்டி அங்கே பார்த்த டாக்டரும் வந்து கேட்குறாங்க, என்ன ஒரு மாதிரி இருக்குது, நாக்கெல்லாம் இப்படி ரத்தம் வருது அப்படின்னதுக்கு, எனக்கும் என் மனைவிக்கும் சண்டை, அதில் வந்து ஒரு மாதிரி இதாகிட்டா, இப்போ மயக்கத்தில் இருக்கான்னு சொன்னோட்டி அவங்க வந்து ட்ரிப்ஸு போட்டு விட்றாங்க. ட்ரிப்ஸு போட்டு விட்டு அந்த நாக்கு கிட்டலாம் ஃபுல்லாக இதெல்லாம் வச்சு பஞ்செல்லாம் வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அந்த ரத்தத்தெல்லாம் க்ளீன் பண்ணி ட்ரிப்ஸ் போட்டோட்டி ஒரு 2 நாள் அப்சர்வேஷனில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாருங்க. இப்போ இவருக்கு வந்து 2 நாள் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இவர் மைண்டு ஃபுல்லாக அந்த பழசை மட்டும்தான் யோசிச்சுக்கிட்டே இருக்குங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனே வந்து இந்த மீனாட்சியுமே குணமாகறாங்க. அவங்க உடனே கேட்குறாங்க, என்னங்க என்னாச்சுன்னதுக்கு, ஒன்றும் இல்லாமல் நம்ம வீட்டில் போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு டேரெக்டாக வீட்டுக்கு போயாச்சுங்க. இப்போவும் மீனாட்சி என்னாச்சுன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இவர் வந்து சொல்ல மாட்டேங்கார். வேண்டாம், நம்ம தேவையில்லாமல் சொல்லக்கூடாது, மீனாட்சி வந்து பயந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ இந்த மீனாட்சி என்னன்னு ஒரு கட்டத்தில் ரொம்ப கேட்டுக்கிட்டே இருந்தவங்க, ஏன் உன் பொண்டாட்டி தான் கேட்குறாள்ல, அவகிட்ட சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்லி அந்த மீனாட்சியே வந்து தான் கணவராகி சண்முகத்துக்கிட்ட சொல்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்க, உன் பொண்டாட்டி தான் கேட்குறாள்ல, என்ன நடந்துச்சுன்னு சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்ட சண்முகத்துக்கு ஒரு நிமிஷம் உயிரே இல்லைங்க. ஏன்னா அந்த ஒரு எலுமிச்சப்பழம் என்னமோ பண்ணோட்டி அந்த ஆத்மா உடம்பு விட்டு போயிட்டு இனிமேல் நம்மளுக்கு அந்த ஆத்மா பிரச்சனை இல்லை, நம்ம மனைவி சரியாயிட்டா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தார் சண்முகம். ஆனால் திரும்பவும் அந்த ஆத்மா இப்போ அவருடைய வீட்டுக்கே வந்துட்டு, திருநெல்வேலியில் அந்த கிராமத்தில் உள்ள வீட்டுக்கே அந்த ஆத்மா வந்து தான் மனைவி மேலே இறங்கிட்டு இப்போ உடனே ஒன்று தான் பண்ணுறாரு. இந்த ஆத்மா வந்து திரும்ப வந்துட்டு, அதாவது திரும்ப மீனாட்சி நார்மல் ஆகிட்டாங்க. ஆனால் இவருக்கு வந்து அந்த சிம்டம்ஸ் தெரிஞ்சுட்டு இவ இன்னும் நார்மல் ஆகல, அப்பப்போ ஏதோ ஒரு நினைவு இவருக்குள்ளே வந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு தன்னுடைய மகனையும் மகளையும் உடனே தாத்தாச்சி வீட்டுக்கு அனுப்பி விட்றாருங்க. அனுப்பி விட்டோட்டி இவர் அப்படியே வீட்டில் இருக்காரு. சரி கொஞ்சம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இரவு நேரத்தில் எங்கேயோ அவங்க பாட்டுக்கு எந்திரிச்சு வெளியே போய்கிட்டே இருக்காங்க வீட்டை விட்டு. என்னாச்சுன்னு சொல்லி இவர் வந்து மனைவியை வந்து கண்காணிச்சுட்டே தானே இருக்காரு. இவர் டைரெக்டாக போய் கையை பிடிச்சி எங்கே போகிறேன்னு கேட்டதுக்கு, நான் என் வீட்டுக்கு போகிறேங்க. என் வீடு இது, என் வீடு, உன் வீடு இது தானம்மா, உன் வீடு எங்கம்மா போகிற அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டதுக்கு என் வீடு அந்த சுடுகாடு, நான் அங்கே தான் போவேன், என் வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னோட்டி இவர் அப்படி வழுக்க டைமும் உள்ளே இழுத்துட்டு வராங்க. உள்ளே இழுத்துட்டு வந்தோட்டி கதவெல்லாம் பூட்டிடுறாரு. டேய் நீ என்னடா நினச்சிட்டு
பண்ணிட்டு இருக்க, எதுக்குடா என்னை அங்கேருந்து கூப்பிட்ட, எதுக்கு என்னை எழுப்பி விட்டீங்க, எனக்கு தெரியாது, என் வீடு அதுதான், நான் அங்கே தான் போவேன், யாரும் என்னை இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஆத்மா கதவெல்லாம் போட்டு பயங்கரமாக தட்டுது மீனாட்சி உடம்புல இருந்துக்கிட்டு. ஆனால் இவர் அசரவே இல்லைங்க. ஒரு கட்டத்தில் முடியெல்லாம் போட்டு பிச்சு நாக்கை வெளியே நீட்டி நாக்கெல்லாம் போட்டு இது பண்ணி உடம்பெல்லாம் பிரண்டி அந்த மீனாட்சியை நில கொலைய வைக்குதுங்க. இதை தன்னுடைய கண்ணால் பார்க்க முடியாத அந்த சண்முகம் என்ன பண்ணுறதுன்னே தெரிலங்க. இப்போ உடனே அந்த சாமியாருக்கு அடிக்கிறான், யோ சாமி, இன்னமும் என் பொண்டாட்டி உடம்பு ஊற்ற ஆத்மா போல, நீ எப்படியாவது காப்பாத்தியா, என் குடும்பத்தை எப்படியாவது காப்பாத்தியா, நீ இப்படி பண்ண ஒரு விளையாட்டு விஷயம்னால என் குடும்பமே இப்படி ஆயிட்டையா அப்படின்னு சொன்னோட்டி, ஐயா என்னை மன்னிச்சிருங்க, நான் இதை எப்படியா நான் சார்ட் அவுட் பண்ணுறேன், நான் சால்வ் பண்ணுறேன், அந்த பெரிய சாமியாரை நான் நேரிலே கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த பெரிய சாமியாரை நேரில் கூப்பிட்டு வராங்க. அப்போ அந்த பெரிய சாமியார் என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஆத்மாவும் அந்த மீனாட்சி உடம்பு அந்த ஆத்மா பண்ணி வச்சிருக்க நிலைமை எல்லாத்தையும் பார்த்துட்டு அவர் என்ன தெரியுமாங்க சொல்கிறாரு, இந்த மாதிரி பூஜைகள் பண்ணும்போது ஆத்மாக்கள் வெளியே வரதான் செய்யும், ஆனால் அந்த மாதிரி நேரத்தில் இந்த எலுமிச்சை பழங்கள் இதாலேயே அந்த ஆத்மா போயிடும். ஆனால் அதையும் தாண்டி அந்த ஆத்மா வந்திருக்குன்னா அது ஒரு பயங்கரமான கோர ஆத்மாவாக இருக்குது. அது எப்படா சான்ஸ்ன்னு நினச்சிருக்கு. கரெக்டாக உங்கள் மனைவி அவங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸை ஏற்படுத்தி நீங்களே கொடுத்துட்டீங்க. இந்த ஒரு பூஜைங்கிற பேரில் இந்த சுடுகாட்டு பூஜையில் இதுக்காக தான் பண்ணக்கூடாதுன்னு நான் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன். அதையும் மீறி நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி அந்த சண்முகத்திட்ட சொன்னாடி சண்முகம் ஆளாக அந்த சாமியாரை தான் முறைக்கிறாங்க. ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் மனைவி எப்படியே காப்பாற்றி ஆகணும்னு சொல்லி அந்த ஆத்மா பயங்கரமாக பூஜையெல்லாம் போட்டு வெளியேற்ற முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அந்த ஆத்மா மீனாட்சியோட உடம்புல இருந்து வெளியே போவே மாட்டேங்கிங்க. அது இருந்துக்கிட்டு பயங்கரமாக மீனாட்சியை தன்னைத்தானே அப்படியே காயப்படுத்திக்கிற மாதிரி ஆக்குதுங்க. இதனாலேயே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சாமியார் இருந்துக்கிட்டு உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ தான் அந்த ஆத்மா சொல்லுது, பல வருஷத்துக்கு முன்னாடி அந்த சுடுகாடு இருக்கலாங்க, அதுக்கு பக்கத்தில் தான் அந்த ஆத்மாவுடைய கிராமமானது இருந்திருக்கான். அப்போது அந்த பொண்ணுக்கு ஆக்சிடெண்ட் ஆயிருக்காங்க. ஆக்சிடெண்ட் ஆனோட்டி அட்டாப்சி கூட்டு போய் அந்த இடத்துல அட்டாப்சிலாம் பண்ணி அந்த பணத்தை வெளியே போட்டாங்களாம். இவங்க அம்மா அப்பாவுக்கு பெரிய வசதி எதுவுமே இல்லாதனால சும்மா தூக்கிட்டு போய் அந்த சுடுகாட்டில் புதைச்சிட்டாங்களாங்க. அப்போ சாமியார் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி எந்த ஒரு சடங்கு சம்பிரதாயமே இல்லாமல் புதைக்கப்பட்ட பணம் ரொம்பவுமே கோரமாக இருக்கும். ஏன்னா அதுக்கு கடைசியாக எந்த ஒரு சடங்கு பூஜைகளுமே பண்ணாதனாலே அந்த ஆத்மா கோரமாக இருக்கும். அந்த ஆத்மா இப்போ இறங்கினால தான் உங்கள் குடும்பம் இந்த லெவலுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. இதை வெளியேற்றுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சண்முகமும் சரி என்னெல்லாமோ சாமிகிட்ட எப்படியாவது என்னை இது பண்ணிடுங்க, என் குடும்பத்தை காப்பாற்றிருங்க. ஆனாலுமே அந்த ஆத்மா கொஞ்சம் கூட இந்த பொண்ணுடைய உடம்பு விட்டு போகிறதா ஐடியாவே இல்லைங்க. உடனே சாமியார் சொல்கிறாரு, நம்ம திரும்ப அதே சுடுகாட்டுக்கு போயே ஆகணும் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த பெரிய சாமியார், அந்த ஏமாத்துக்கார சாமியார், இந்த சண்முகம், அந்த மனைவி மீனாட்சி, இவங்க எல்லாரும் சேர்ந்து சுடுகாட்டுக்கு போகிறாங்க. இந்த இடத்துல வச்சு உன் இடத்துக்கு வந்தாச்சுல்ல, இந்தா போ, இப்போ வெளியே போங்க. ஆனால் அந்த ஆத்மா இந்த உடம்பு எனக்கு வேணும், இனிமேல் நான் இந்த உடம்புல தான் இருப்பேன், அது போக இங்கே தான் இருப்பேன் அப்படின்னதுக்கு, நீ தான் இறந்து போயிட்டலாம், நீ ஏன் இந்த உடம்புக்குள்ளே இருந்து இது பண்ணிட்டு இருக்கன்னு ஒட்டி அந்த இடத்துல பயங்கரமான காற்று, ஆலமரங்கள்லாம் உடஞ்சி கீழே விழுதாங்க. போட்டு மீனாட்சி அங்கேயும் எங்கேயும் பறக்க விடுறாங்களாங்க. அந்த ஆத்மா மீனாட்சியோட உடம்புல இருந்துக்கிட்டு இதை பார்த்தா தன்னுடைய கணவர், ஐயோ என் குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினச்சிட்டு ஒரு பூஜையை பண்ணி கடைசியில் இந்த நிலைமைக்கு ஆளாயிட்டாலே என் பொண்டாட்டின்னு சொல்லி, ஏன்னா அவ்வளோ காயங்களாங்க, அவ்வளோ வாயால் சொல்ல முடியாதாங்க, அவ்வளோத்துக்குள்ள காயங்கள் மீனாட்சிக்கு ஏற்பட்டுச்சான். அதுக்கப்புறம் அந்த சாமியார் என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு இறுதி சடங்குலாம் ஒழுங்காக பண்ணலை, அதனால தானே நான் இவ்வளோ இதாக இருக்கேன், இவ்வளோ துடியாக இருக்கேன், உனக்கு இந்த குடும்பமே தன்னுடைய பிள்ளையாக உன்னை ஏற்றுக்கிட்டு உனக்கு இறுதி சடங்கு பண்ணுவாங்க, நீ தயவு செஞ்சு இந்த பொண்ணுடைய உடம்பு விட்டுட்டு நீ போயிரு அப்படிங்காங்க. அப்போது இதை நான் நம்ப மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆத்மா எவ்வளவோ சொல்லுது. ஆனால் அந்த சாமியார் இருந்துக்கிட்டு இது பண்ணும்போது சண்முகம் சொல்கிறாரு, எம்மா என்னை மன்னிச்சிருமா, என் குடும்பமே நல்லா இல்லைன்ட்டு தான் நான் இந்த பூஜையை பண்ணேன், ஆனால் இது எவ்வளோ பெரிய தப்புன்னு எனக்கு இப்போ புரியுது, நீ செவனேன்னு இருந்த. அப்போ அந்த ஆத்மா சொல்லுது, நான் பாட்டுக்கு செவனேன்னு இருந்தேன், இவங்க தான் இந்த சுடுகாட்டு பூஜை பண்ணுறேன்னு பேரில் என்னை தொந்தரவு பண்ணி என்னை எழுப்பி விட்டுட்டாங்க, இதனாலேயே இவங்களை இது பண்ணுவேனா, சுடுகாட்டு பூஜையெல்லாம் எதுக்கு பண்ணிட்டு இருக்காங்க, இதுக்காகவே இந்த குடும்பத்தையே நான் அழிக்க விட மாட்டேன்னு சொல்லி அவ்வளோத்துக்குள்ள கோரமாக அந்த ஆத்மா பேசுதுங்க. இதனாலேயே கெஞ்சுறாரு, நான் உனக்கு என்ன இறுதி சடங்கோ நான் என் குடும்பத்தோடு நான் பண்ணுறேன், என் மனைவி எப்படியாவது விட்டுருமான்னு ரொம்ப அழுத ஒட்டி அந்த ஆத்மா இந்த மனுஷன் சண்முகம் இருக்கார் தெரியுமா, அவருடைய குமுறலை பார்த்து அந்த ஆத்மாக்கே கஷ்டமாயிட்டுங்க. அதுக்கப்புறம் சரி எனக்கான என்ன உண்டோ நீங்கள் பண்ணுறீங்கன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலையே மீனாட்சியுடைய உடம்பு விட்டு போயிட்டாங்க. உடனே மீனாட்சியை கூட்டிகிட்டு டைரெக்டாக வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு அந்த சாமியார் சொல்கிறாங்க, பில்லி சூனியம் ஏவல் இது எல்லாமே உண்மைதான்,
ஆனால் உங்களுக்கு ஒருத்தன் பில்லி சூனியம் வைக்கான்னு வைங்களேன், அதோட அஃபெக்ட் உங்களுக்கு இருக்கும், இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அந்த வைக்கிறான் தெரியுமா, அவனுடைய குடும்பமே அதனால் அழியும். நீங்கள் யாரை வேணால் எடுத்து பாருங்கள், ஒருத்தன் ஏவல் சூனியம்லாம் வைக்கிறான்னா அவன் குடும்பமே அதுக்கப்புறம் அஃபெக்ட் ஆகும். ஸோ அதனால் அதை முறிக்கணும் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணுற வேலையெல்லாம் கரெக்டு தான். ஆனால் இந்த மாதிரிலாம் எதுவுமே தெரியாமல் பண்ணாதீங்க. நிறைய பேர் இந்த ஆள் மாதிரி ஏமாற்றிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த ஆளுக்கு வந்து பூஜை சமஸ்காரம் எல்லாமே தெரியும், ஆனால் காசுக்காக மக்களுடைய பயத்தை யூஸ் பண்ணி இந்த ஆள் பொழப்பு நடத்தியிருக்காங்க அந்த 2வது சாமியார். இதனாலேயே அந்த 2வது சாமியார் மேலே போலீஸில் கேஸ் கொடுக்குற நிலைமைக்கெல்லாம் போனாராம் இந்த சண்முகம்ங்கிறவர். அதுக்கப்புறம் அந்த பெரிய சாமியார் இருந்துக்கிட்டு அந்த சின்ன சாமியார்கிட்ட இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணாத, உன்னால் ஒரு குடும்பமே பெரிய அழிவில் மாட்டியிருக்கும், நான் நல்ல வேலைக்கு எனக்கு நீ தெரிஞ்சனால நான் உன்னை காப்பாற்றினேன், வேறு யாருமெல்லாம் வந்து இப்படி காப்பாற்ற மாட்டாங்க. அதே மாதிரி சண்முகத்துக்கிட்டையுமே நீங்கள் வந்து நம்பிக்கைகள் வைக்கிறது கரெக்டு தான், நீங்கள் உங்கள் மேலே வைங்க. கடைசியில் வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே நல்லது மட்டுமே எப்போவுமே நடக்காது. ஒரு டைம் நல்லது நடந்தால் ஒரு டைம் கெட்டது நடக்கும். அப்படியே கிராஃப் போகாது, போயிட்டு தான் நம்ம வாழ்க்கை முன்னேறும். ஸோ அதனால நீங்கள் எதாக இருந்தாலும் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள், உங்களுக்கு நல்லதே நடக்கும்னு சொல்லி எலுமிச்சை பழம் தாயத்து இதெல்லாம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி மீனாட்சிக்குமே சுயநினைவு வந்து அவங்ககிட்டையுமே எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாரு சாமியார். இதனாலே சண்முகம் மீனாட்சிக்கிட்டையுமே என்னென்ன நடந்துச்சோ எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மீனாட்சி, நம்ம என்ன இருந்தாலும் அந்த சுடுகாட்டில் போய் பண்ணது தப்பு, நம்ம இப்படி ஒரு சாமியார், அதாவது நம்ம பண்ணது பூஜைகள்லாம் பண்ணுறது ஓகே, ஆனால் யார் என்னன்னே தெரியாமல் இப்படி நம்ம தேவையில்லாமல் ஒரு நம்பிக்கைக்குள்ளே போயிருக்கக்கூடாது, அவங்கள பற்றி விசாரிச்சிருக்கணும், இல்லை நிறைய இடத்துல நம்ம இந்த மாதிரி விசாரிச்சிருக்கணும், நம்ம யாருன்னே தெரியாமல் சும்மா ஒருத்தரை பிளைண்டாக நம்பிட்டு போனது தப்பு தாங்க. இப்போது நம்மளால் அந்த பொண்ணு டிஸ்டர்ப் ஆகிட்டா நம்ம குடும்பமாக சேர்ந்து அந்த பொண்ணுக்கு இறுதி சடங்கு பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு டைரெக்டாக என்ன பண்ணுறாங்க, 2 குழந்தைகளையும் கூட்டிகிட்டு அந்த சுடுகாட்டுக்கு பகலில் போகிறாங்க. அந்த பெண்ணுடைய ஆத்மா எங்கே புதைக்கப்பட்டிருக்கோ அந்த இடத்துலையே சின்ன சின்ன சடங்குகள் எல்லாமே செய்கிறாங்க. செஞ்சுட்டு வீட்டுக்கு வராங்க. இப்போ அவங்க குடும்பமாக திரும்பியும் வாழ்க்கையை வந்து ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இவர் வந்து அந்த நம்பிக்கைகள் மேலே போட்டதை உழைப்பு மேலே திரும்பியும் போட ஆரம்பிக்கிறாரு. அதாவது ஒரு அழிவுலேருந்து பிறந்த ஒரு புது ஆளாக ஒரு புது வாழ்க்கையை வந்து அவங்க வாழும்போது அவங்க எல்லாரும் வந்து ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனில் இன்னும் நல்லாவே வந்து ஒர்க் பண்ணுறாங்க. இதனால திரும்ப அவங்க குடும்பம் பழைய நிலைமைக்கு வருது. இப்போ ஒரு திருநெல்வேலியில் அவர் ஒரு பெரிய நிலைமையில ஒரு பெரிய தொழிலதிபர் மாதிரி இருக்காருங்க. இதுதான் அவர் சுடுகாட்டில் செஞ்ச சம்பவத்தில் நடந்த இந்த அமானுஷ சம்பவங்க. இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மக்களாகி நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், இந்த பூஜை புனஸ்காரம் எல்லாமே ஓகே தான், ஆனால் யார் என்னன்னு தெரியாமல் போயிட்டு 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபான்னு காசை போட்டு தொலைக்காதீங்க. எவ்வளவோ அனாதை குழந்தைகள் பசி பட்னியில் வாடிட்டு இருக்கு, அதுங்களுக்கு 10,000 கொடுத்தா போதுங்க. அதை விட்டுட்டு இந்த சாமியாருக்கு 1.5 லட்சம் 1 லட்சம் போய் நிறைய பேர் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. அண்ட் இன்னொரு திகில் அமானுஷ சம்பவத்தில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம்.